மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஜி திட்டமானது வேளாண் உற்பத்தி திறன், தொழிலாளர் வேலை பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்ட பயனாளிகள் 125 நாட்களாக வேலை நாளை அதிகரித்தும் கூலியை உயர்த்தி உரிய காலத்தில் வழங்குவதையும் வரவேற்றுள்ளனர். என் பேர் வனிதா, நாமக்கல் மாவட்டம் மணினூர் ஊராட்சி. இப்ப இந்த 100 நாள் திட்டத்துல எங்களுக்கு 100 நாள்ல இருந்து 125 நாளா பண்ணிருக்காங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை சம்பளம் போடுறதா எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த சம்பளம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குதுங்க. என்னோட பேர் மணிமேகலை, போலாரம் பஞ்சாயத்துல இருந்து 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மொத்தம் இங்க 3 கிளஸ்டர் இருக்கு. இப்ப 100 நாளா இருந்த வேலை இப்ப 125 நாளா அதிகரிச்சிருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு நாங்க எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு கதை வேலை செய்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப 125 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ரெகுலரா வேலை கோட்டலாம். குமாரபாளையம் நகராட்சி அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இயக்குநருமான திரு AR ராகுல்நாத் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி முன்னிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 தொடர்பாக அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திரு AR ராகுல்நாத் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 2002 வாக்காளர் பட்டியலுடன் தொடர்புபடுத்த இயலாத வாக்காளர்களை விசாரணை செய்து விரைவில் முடிக்கவும், சிறப்பு முகாம்களில் பெறப்படும் படிவங்களை விரைவில் முடிவு செய்ய வேண்டும் எனவும் வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். பாச்சல் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் இந்திய அரசின் கல்வி அமைச்சகம், கலாச்சாரம் அருங்காட்சியகங்கள் துறை, தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் சார்பில் இளம் அறிவியல் சிந்தனையாளர்களுக்கான மாநில அளவிலான தேர்வு மற்றும் பயிலரங்கு வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் 2 நாட்கள் நடைபெற்றது. இதனை கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுமின் நிலைய முன்னாள் முதன்மை விஞ்ஞானி முனைவர் பொன்ராசு, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி சத்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாநில அளவில் நடைபெற்ற தேர்வில் 159 மாணவர்கள் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், தேனி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த தேர்வில் பங்கேற்றனர். இந்திய அறிவியலாளர்களின் வாழ்க்கை வரலாறை அறிந்து கொண்டு பதில் கூறச் செய்தல், புதிர் வினாக்கள், தர்க்க வினாக்கள், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணித பாடங்களுக்கான செய்முறை தேர்வு இதில் நடைபெற்றன. நாமக்கல் மாநகரில் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 புறவழிச்சாலைகள் திறப்பு விழா மற்றும் 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 புறவழிச்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறை, நபார்டு மற்றும் கிராம சாலைகள் அலகு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு ஏவா வேலு, விரிவான சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல் நகருக்கு மருவூர்பட்டி முதல் வேட்டாம்பாடி வரை அமைக்கப்பட்ட புதிய புறவழிச்சாலையை திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. நவீன வேளாண்மை தூதுவர்களாக மாணவ மாணவிகள் மாறி விவசாயிகளிடமிருந்து பாரம்பரிய வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்தும் அறிந்து கொண்டனர். அதிக அளவுல மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காங்க. மக்காச்சோளம் வளர்ந்து வரும்போது அதோட குருத்துல துளையிடுற ஃபாலாமிவாம் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இவங்க கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்றாங்க. அதுக்கு மாற்று வழியா நம்ம லைட் ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணும்போது மாத்து தான் முட்டையிட்டு அதை பரப்பும். நம்ம மாத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த புழுவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க மரவள்ளி கிழங்கு, அப்புறம் கடலை, எள்ளு இந்த மாதிரி பயிர்களும் பரவலா காணப்படுது. நாமக்கல் மாவட்டத்தில் 3201 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படுவதாக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தெரிவித்தார். உலகம் உங்கள் கையில் மடிக்கணினிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு இவ்வாறு கூறினார். நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் இம்மாவட்டத்தில் அரசு கல்லூரிகளில் பயிலும் 3201 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் AICTE உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்காக பிரகதி கல்வி உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என நாமக்கல் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் தெரிவித்தனர். பிரகதி ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ காட் 50,000 as a scholarship amount. ஸோ அதனால என்னோட பேரண்ட்ஸோட ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சது. ஸோ இந்த பெண்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் தர AICTE அண்ட் கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி. பிரகதி கல்வி உதவித்தொகை திட்டம் தங்கள் கல்லூரியில் செயல்படுத்தப்படுவதால் மாணவிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் என கல்லூரியின் முதல்வர் முனைவர் R கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அவங்களுடைய 10 and 12% பேஸ் பண்ணியும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணியும் தான் கொடுக்குறாங்க. இதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஸ்காலர்ஷிப்பை வச்சுட்டு அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கோ இல்ல எஜுகேஷனை மேனேஜ் பண்றதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், பொது இடங்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனத்தினர் புத்தாடை அணிந்து வந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார்கள்.